தெலங்கானாவில் உள்ள 17 மக்களவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடக்கிறது. அனல் பறக்கும் பரப்புரை இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடையும் நிலையில் மேதக் தொகுதியில் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தியும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். களத் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், களத்தில் இன்றைய சூழல் எப்படி இருக்கிறது? இறுதி நாள் பரப்புரை சூழல் மாசத்துக்கு முன்னாடி தான் ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஆட்சி அமைஞ்ச கையோட அவங்க ஒரு மிகப்பெரிய தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் தங்களோட ஆட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ் இந்தியா கூட்டணி உற்சாகமாக இந்த தேர்தலை சந்திக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றுடன் அந்த வாக்கு சேகரிப்பானது தேர்தல் பரப்புரையானது நிறைவடைய இருக்கிறது. மேதக் தொகுதியில மாநிலத்துடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி, அதே போல காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி ஆகியோர் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள். அவர்களை வரவேற்பதற்கு உற்சாக வரவேற்புக்காக ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் வழியெங்கும் அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள். அதிகப்படியான இடங்களை காங்கிரஸ் பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளிலும் தற்போது இறங்கி இருக்கு. உற்சாகமாக அவர்களை வரவேற்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் 17 தொகுதிகள் இந்த தெலுங்கானாவில் இருக்கு. இந்த 17 தொகுதிகளிலையும் மிக தீவிர பரப்புரையை காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இதர முக்கிய கட்சியான டிஆர்எஸ் மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் மிக தீவிரமாக இந்த தேர்தல் பரப்புரை நடந்து வந்த சூழல் இன்றுடன் இந்த தேர்தல் பரப்புரையானது நிறைவடைகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.